வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி சமையல் எண்ணெய்கள்லாம் இந்த மாட்டில் ஓட்டுற கல் செக்கில் அல்லது மரச்செக்கில் மாட்டில் ஓட்டுற செக்கில் தயார் பண்ணுறதுக்கும் மிஷினில் ஓட்டுற செக்கில் தயார் பண்ணுறதுக்கும், அதாவது கரண்ட் செக்கில் தயார் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாட்டில் ஓட்டுற கல் செக்கு பாருங்கள், இதனுடைய அடிபாகம் வந்து கல்லால் ஆனது, மேல் பாகம் உலக்க வந்து வாகை மரத்தால் ஆனது. இது எல்லாமே வந்து ஒரு இயற்கை முறையில் பாரம்பரிய முறைப்படி தான் தயார் பண்ணுறாங்க. இந்த செக்கோட வேகம் பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய சுற்றுற வேகம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு 3 to 3.5 சுற்று தாங்க சுற்றுது. இதனுடைய ப்ரூஃப் வந்து நம்ம சேனல்லேயே இன்னொரு வீடியோவில் இருக்குது. முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். இந்த செக்கு நிமிஷத்துக்கு 3.5 சுற்று தாங்க சுற்றுது, 3 to 3.5 சுற்று தான் சுற்றுது. இதே பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் மரச்செக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷினில் போட்டிருப்பாங்க. அதாவது மோட்டரில் சுற்றுற மாதிரி அவங்க அந்த செக்கு வச்சுருப்பாங்க. அந்த செக்கு பார்த்திங்க அப்படின்னா நிமிஷத்துக்கு வந்து 14 சுற்று சுற்றுறதாக சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், அதாவது அதிகமான சுற்றுக்கள் 14 சுற்று சுற்றுறதாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே இயல்பாக எல்லா இடங்கள்லையும் ஆட்டக்கூடிய கரண்ட்டு செக்கு, அந்த செக்கு பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுகள் சுற்றும். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி சார், இப்போ வந்து நீங்கள் அந்த சுற்றுகள் சுற்றுறதை பற்றி ஏன் சொல்கிறீங்க, இதில் என்ன இருக்குது, அவ்வளோ ஒரு முக்கியமான என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாத்துலேயுமே என்ன தானே வருது, அதாவது எண்ணெய் தான் பிழிஞ்சு எடுக்கிறாங்க, இதுதான விஷயமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க. அறிவியல் முறைப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெதுவாக ஆற்ற மரச்செக்கில் அல்லது வந்து கல் செக்கில், அதாவது மாட்டை கொண்டு ஆட்டக்கூடிய கல் செக்கில் உருவாகிற எண்ணெய் வந்து முழுக்க அதாவது நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதே இந்த கரண்ட் செக்கில், அதாவது வேகமாக ஆட்ட செக்கில், சுருக்கமாக சொல்லப்போனால் வேகமாக ஆட்ட செக்கில் ஆற்ற எண்ணெய்கள்லாம் வந்து அந்த மாதிரி சத்துக்களெல்லாம் இழந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் இழக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு திரவத்துக்கு, ஒரு பொருளுக்கு இயல்பாகவே அதை சூடு பண்ணும் பொழுது அது ஒரு வேறு நிலைக்கு, அதை வேறு, அதாவது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வேதியியல் தன்மை மாறி போயிடுங்க. அதனால் வந்து மெதுவாக ஆற்ற செக்கில் இருந்து வர்ற எண்ணெய்கள் எந்த ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது வேதியியல் தன்மையுமே மாறாமல் உயிர் சத்துக்கள் அப்படியே கிடைக்கிறதா சொல்கிறாங்க. வேகமாக ஆற்ற இரும்பு செக்கில் உருவாகிற எண்ணெய்கள் வந்து முதல் முறையாகவே அது சூடு ஏறிறதுனால நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள்லாம் வந்து அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவியல் சொல்லுதுங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம், மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. அதாவது இந்த செக்கில் ஆட்டுறதுக்கும் அந்த செக்கில் ஆட்டுற எண்ணெய்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தெரியாது. ஆனால் அதில், அதாவது இந்த மாதிரி கல் செக்கில் மரச்செக்கில் ஆட்டுற எண்ணெயை சாப்பிடணும் அப்படின்னு மட்டும் தெரியும், இது ஏன் அப்படின்னு தெரியாது. மரச்செக்கு அப்படின்னா இந்த மாதிரி மெதுவாக மாட்டில் ஓட்டுற மரச்செக்கில் ஓடுற எண்ணெயை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் வந்து உண்மையான, அதாவது முழுக்க நான் சொல்லப்போனால் முழுக்க இதில் சத்துக்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெய்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு எண்ணெயை முதல் முறையாக சூடு செய்யும் பொழுது அதில் உருவாகிற பதார்த்தங்கள், அதில் உருவாகிற சமையல் உணவு வகைகள்லாம் நல்ல சத்துள்ளதாகவே இருக்கும். அதே நீங்கள் அந்த எண்ணெயை 2வது டைம் நீங்கள் பயன்படுத்தும் போது, அதாவது சூடு ஆறி மறுபடியும் சூடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதில் சத்துலாம் இருக்காது, அது ஒரு கெட்ட கொழுப்பாக மாறிடுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி உருவாகும் பொழுதே அந்த சூடு ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த கரண்ட் சைக்கிள் ஆட்டும் பொழுது சூடு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் அந்த சத்துக்கள்லாம் இருக்காது, நமக்கு கெட்ட கொழுப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவியல் சொல்லுதுங்க. அதனால் நம்ம மக்களாகிய நாம் எல்லாருமே இந்த மாதிரி கல் செக்கில் ஆட்டக்கூடிய, அதாவது அல்லது மரச்செக்கில் ஆட்டக்கூடிய மெதுவாக சுற்றக்கூடிய, அதாவது இந்த மாட்டை வச்சு சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் நீங்கள் எண்ணெயை தேடி பிடிச்சி வாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புக்கு வர நோயில் ஒரு பாதி நோயை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இதே போன்ற ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.